சங்கீதம் 20 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்ல தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் இன்று விசுவாசிகளும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணினவர்களும் ஆண்டவருடைய மூலிகை ஞானஸ்தானத்தை எடுத்தவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் தன்னைத்தானே வெறுத்தவர்களும் அநேக பேர் சொல்லுகிற வார்த்தை அவர்களுடைய வேலைகளை குறித்து, அவர்களுடைய தொழில்களை குறித்து, அவர்களுடைய பணத்தை குறித்து, அவர்களுடைய வருமானங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் என்பதை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். இது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். நீங்கள் ஒருவேளை சொல்லுவீர்கள், நாங்கள் அப்படி சொல்லவில்லையே, அப்படி செய்யவில்லையே, அப்படி சிந்திக்கவில்லையே, நாங்கள் இருதயத்தில் ஒரு கணம் கூட அப்படி சொல்லவில்லை என்று சொல்லுகிற உங்களை அபத்தம் ஆக்குவதற்காக கர்த்தருடைய கரம் ஆயத்தமாயிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்காம, ஐயோ இன்று இந்த ஆராதனைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஆயத்த ஆராதனைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த உபவாச கூட்டத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், ஏனென்றால் என் தொழில் முக்கியம், என் வேலை முக்கியம், பணம் இருந்தாதான் இன்று மனுஷன் என்னை மதிப்பான், பணம் இல்லாவிட்டால் ஒரு நாய் கூட என்னை மதிக்காது என்று சொல்லிவிட்டு அந்த தொழில் மேல, அந்த வருமானத்தின் மேல, அந்த பணத்தின் மேல, உன் பிரயாசத்தின் மேல, உன் சாமர்த்தியத்தின் மேல நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்களோ ஆண்டவருடைய ஆராதனையை அட்டெண்ட் பண்ணுகிற நாங்களோ, ஆண்டவருடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற நாங்களோ, அதிகாலையில ஜெபிக்கிற நாங்களோ, ஆண்டவரோடு உறவாடுகிற நாங்களோ, எங்களுடைய பணம், எங்களுடைய தொழில், எங்களுடைய வஸ்து, எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவருக்கு மத்தியில கந்தையும் குப்பையும் என்று உதறிவிட்டு ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லுகிற நாங்களோ, வாசிங்க இனி இந்த 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை, இந்த வசனம் யாருக்குரியதோ அவர்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பார். அதுதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, எந்த நேரத்திலும் உனக்கு வீழ்ச்சி வரும்போது, எந்த நேரத்திலும் உனக்கு உபத்திரம் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதை செய்யாமல் எனக்கு அந்த பாடு தீரல்ல, இந்த பாடு தீரல்ல, ஒரு பாடு தீர்ந்ததுன்னு நினைத்து மறுபாடு வந்திருக்கிறது என்று உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு மனவேதனையோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களைப் போல சாபம் பிடித்தவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் தேசத்தில் ஏறையும் காண முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தன்னை தானே வறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்த என்னுடைய தேவ ஜனங்களே, என்னுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு, என்னை குறித்து மேன்மை பாராட்டு, என்னுடைய மகிமை எங்கெல்லாம் விளங்குகிறதோ அங்கே என்னை மகிமைப்படுத்து, நான் உன் கூட இருந்து செய்ய வேண்டியதை உன் ஆபத்து காலத்திலேயோ நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1000 தடவை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்தோ, 1000 தடவை கர்த்தருடைய வசனங்கள் கிடைத்தோ ஆண்டவரை நிர்விசாரமாய் உதறி தள்ளுகிறோம் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். கர்த்தாவே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். 8வது வசனம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய வேலைகளையோ தங்களுடைய வருமானங்களையோ கர்த்தருக்கு முன்னாக வைத்து கர்த்தரை பின்னாக தள்ளுகிற, உடன்படிக்கையை மதிக்காத, ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணுகிறதை மதிக்காம, கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைகளை சொன்னதை மதிக்காம உதாசீனப்படுத்துகிறவர்கள் விழுந்து முழுந்து போகிறார்களா? ஆனாலோ நாங்களோ எங்கள் கர்த்தர் மேலே, கர்த்தருடைய மகிமை மேலே எங்களுடைய இருதயத்தை வைத்திருக்கிறோம், அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒருபோதும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்ப கூப்பிட்டாலும் அவர் பக்கத்தில் வந்திருந்து ஆறுதலும் தேறுதலும் தருகிற தேவனாயிருக்கிறார்.